அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் நல்லாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். 9/2/2024 தை அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இது மிகவும் அதிசக்தி வாய்ந்த தினம் அப்படின்னே சொல்லலாம். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு தினம்தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை, அமாவாசை, வியாதிபாதம், திருவோணம் எல்லாம் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு 3 லவங்கம், 3 ஏலக்காய், முழுசாக இருக்கக்கூடிய ஒரு அன்னாசிப்பூ, இதை 3ஐயும் ஒரு கண்ணாடி பவுலில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். அவங்கக்கிட்ட நல்லா மனசார வேண்டிக்கோங்க. வீட்டில் பண வரவு பெருகணும், கடன் சுமை குறையணும் அப்படின்னு இந்த கிணத்துல இருக்கும் பொருட்களை அப்படியே வேண்டிக்கிட்டு கொண்டு போய் உங்கள் பீரோ இருக்கக்கூடிய பணம் இருக்கும் இல்லையா, அந்த பொட்டியில் வச்சுருங்க. இல்லை அந்த பர்ஸுக்கிட்ட வச்சுருங்க. திறந்த போலையே வச்சிடணும். 3 ஏலக்காய், 3 லவங்கம், முழுசாக ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் 3 பொருளையும் போட்டு அப்படியே வச்சிடணும். கண்ணாடி பொருளில் மட்டும் செய்யுங்க. அப்போ தான் இதுக்கு சக்தி அதிகம். இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்து உடனே ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதலை 12 முறை எழுதுங்க. பச்சை நிற பேனாவில் எழுதுனா ரொம்ப 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 சிறப்பு. கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லி எழுதலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ, நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை துணை அமையணும், சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், நல்ல கணவன் அமையணும், நல்ல மனைவி அமையணும், மேல் படிப்புக்கு வெளிநாடு நம்ம பிள்ளை செல்லணும், கணவன் மனைவி பிரச்சனை தீரணும், இப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை அந்த பேப்பரில் எழுதணும். அதுவும் பச்சை நிற பேனாவில் தான் எழுதணும். 12 முறை எழுதணும். நாளைக்கு மதியத்துக்குள்ளே இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில தேவை உங்கள் மனசில் இருக்கும் இல்லையா, அதை அந்த வெள்ளை பேப்பரில் எழுதிட்டு அதை 12 முறை எழுதிக்கோங்க. அந்த பேப்பரை அப்படியே மடித்து உங்கள் வீட்டு பூஜை அறைச்சில் வச்சுடுங்க. நீங்கள் எழுதி வச்ச அந்த பேப்பரை அடுத்த அமாவாசைக்குள் அந்த பேப்பரில் இருக்கக்கூடியது நிச்சயம் நடக்கும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் எழுதி வைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த நீங்கள் நினச்சது நிறைவேறிடுச்சினாலும் சரி, நிறைவேறினாலும் சரிங்க. ஆனால் அடுத்த அமாவாசை அந்த பேப்பரை எடுத்து நெருப்பில் போட்டு கொளுத்திடணும். நெருப்பு வச்சுருங்க. அந்த சாம்பலை காற்றோடு காற்றாக கலந்துடணும். இல்லை கால்படாத இடத்துல போட்டுடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதி வச்ச அந்த பேப்பரு இந்த அமாவாசைக்கு எழுதுறீங்க, அடுத்த அமாவாசைக்குள்ளே நீங்கள் எழுதுனது நிச்சயம் நடக்கும். ஒருவேளை அது நிறைவேறினாலும் சரி, நிறைவேறலைனாலும் சரி, அடுத்த அமாவாசைக்கு அந்த பேப்பரை எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்தணும். அந்த சாம்பலை காற்றாக கலந்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னாலும் கால்படாத இடத்துல அந்த சாம்பலை போட்டுருங்க. பரிகாரம் பலிக்குமா பலிக்காதா அப்படின்னு அதை செக் பண்ணுறதுக்காகலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பேப்பரில் எழுதாதீங்க. நம்ம தகுதிக்கு மீறிய விஷயங்களையும் அந்த பேப்பரில் எழுதக்கூடாது. இப்படி ஏதாவது நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உங்கள் வாழ்க்கைக்கு எதோ அத்தியாவசியமோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் எழுதிக்கோங்க. சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டுதல் இருக்கும். வியாபாரம், வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இப்படி குறிப்பிட்டு நீங்கள் அந்த பேப்பரில் நீங்கள் எழுதலாம். நிச்சயம் அந்த நல்லது ஒரு சில நாட்களில் நடக்கும். பிரபஞ்ச சக்தி ஒன்று சேர்ந்து இந்த பூமிக்கு வரக்கூடிய அதிசய நாள் தான் அமாவாசை. அதுலேயும் நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை 100 வருடங்களுக்கு பிறகு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இத்தனை நல்ல விஷயங்களும் அந்த அமாவாசையில் இருக்குது. வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இது ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசைன்னு சொல்லலாம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சதை இதை நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது அந்த பிரபஞ்சம் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இந்த அதிசயமான நாளை நிச்சயம் தவற விட்டுறாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.